ஆஸ்திரேலியா கண்டத்தின் வடக்கு பகுதியில் ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் என்ற ஊர் உள்ளது. அங்கிருந்து 480 கிலோமீட்டர் தொலைவில் ஓர் அதிசய கற்பாறை குன்று இருக்கிறது. இக்குன்று சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்கிறது. ஒரே பாறையான அக்குன்று உலகிலேயே பெரியது என்று கருதப்படுகிறது. அங்கு வாழும் பழங்குடி மக்கள் அந்த கற்பாறையை உலுரு பாறை என்று அழைக்கின்றனர். இந்த அதிசய பாறை தகிக்கும் மணற்பரப்பில் பரந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது. அது 348 மீட்டர் உயரமும் 9 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டது. இந்த பிரம்மாண்டமான கற்பாறை பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சிவப்பு நிற கூடாரம் ஒன்று தன்னந்தனியே நிற்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். உலக அதிசயங்களில் ஒன்றான இப்பாறையின் மற்றொரு வியப்பூட்டும் அம்சம் என்னவென்றால், இது அவ்வப்போது நிறம் மாறி காட்சி அளிப்பதுதான். அதன் இயற்கையான நிறம் கருங்கல் பாறைக்குரிய நீலம் கலந்த சாம்பல் நிறம். ஆனால் வெயிலில் அது சிவப்பாக மாறிவிடுகிறது. நண்பகலில் பழுப்பு நிறமாக தோன்றுகிறது. மாலை பொழுதில் நீலம் கலந்த சிவப்பு பாறையாக காட்சியளிக்கிறது. இப்படி வியப்பூட்டும் இந்த பெரும் பாறை உலக சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சிருஷ்டிப்பின் மகுடமாக படைக்கப்பட்டுள்ள நாம் இறைவனின் மகிமையை நம் வாழ்வில் பறைசாற்றுகிறோமா? சங்கீதம் 104 வசனம் 24. பூமியை நீர் ஞானமாய் படைத்தீர். கர்த்தாவே, நீர் பூமியை ஞானமாய் படைத்தீர். Psalms 104 verse 24. Lord created the world wisely. One song. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன் தான். சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். சிருஷ்டிப்பின் மகுடமாக படைக்கப்பட்டுள்ள நான் உம்மை பின்பற்றி உம்மை போல் வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.